குற்றாலம் மெயின் அருவிக்கு செல்ல 2 நாட்களுக்கு பிறகு அனுமதிக்கப்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் குளித்து மகிழ்ந்தனர். தென் தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கக்கூடிய குற்றாலத்தில் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், புலியருவி, சிற்றருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்வர். வழக்கமாக ஜூன் மாதத்தில் குற்றால சீசன் தொடங்கும். ஆனால் இந்த முறை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழையால் முன்கூட்டியே அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து தொடங்கியது. கடந்த 2 நாட்களாக குற்றால மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது நீர்வரத்து குறைந்ததால் மெயின் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர். சில்லென்று கொட்டிய தண்ணீரில் ஆனந்த குளியலிட்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். நல்லா மழை சாரலோட நல்லா குளிக்கிறதுக்கும் வெயிலும் நல்லா அடிக்குது. நல்லா என்ஜாய் பண்ணி குளித்தோம். கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. மழை சாரலோட கொஞ்சம் எல்லாமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. அடுத்ததாக 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். மக்களவை சபாநாயகராக ஆந்திராவின் ராஜமுந்திரி பாஜக எம்பி தகுபதி புரந்தேஸ்வரி தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றுள்ள நிலையில் 3வது முறையாக நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பதவியேற்றுள்ளது. இந்நிலையில் புதிய மக்களவையின் முதல் கூட்டம் வரும் 18ஆம் தேதி தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் புதிய எம்பிக்கள் பதவியேற்பார்கள் என்று கூறப்படும் நிலையில் 20ஆம் தேதி சபாநாயகர் தேர்வு நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக 21ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுவார். முன்னதாக மக்களவை சபாநாயகர் குறித்து முடிவு செய்ய கூட்டணி கட்சிகளுடன் பாஜக வரும் 12ஆம் தேதி ஆலோசனை நடத்தவுள்ளது. என்.டி. ராமாராவின் மகளும் பாஜக எம்பியுமான தகுபதி புரந்தேஸ்வரி அமைச்சரவை பொறுப்பு வழங்கப்படாததால் மக்களவை சபாநாயகராக அவர் தேர்வாக வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது.